எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பாப்கார்ன் ப்ரான்ஸ் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் இப்போது ஒரு 1/2 kg அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இதில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் சேர்க்க போகிறேன். அதுலேயும் சால்ட்டினஸ் கொஞ்சம் இருக்கும், அதனால கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஃபுல்லாக சேர்த்துட்றேன் இதில். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் வைக்கலாம், அண்ட் மினிமம் 10 மினிட்ஸே போதும். இப்போது இதை நான் வந்துட்டு ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போது அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதை நான் காய வச்சிடுறேன். அது காயறதுக்குள்ளே நம்ம இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஊறின ப்ரான்ஸை வந்துட்டு டஸ்ட் பண்ணணும். மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊறின ப்ரானை வந்து இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பாப்கார்ன் ப்ரான் ஃபீல் கிடைக்கும். அண்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா ரொம்ப சாகியாக இருக்கும், ப்ரானு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு டஸ்ட் பண்ண ப்ரானை அதில் போடுறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் டஸ்ட் பண்ணிட்டு உடனே போட்டுடணும். இந்த மாவில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் அது கொஞ்சம் ஊறிக்கும், அப்போவும் சாகியாகிக்கும் ப்ரானு, அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ எண்ணெயில் போடுறதுக்கு முன்னால் ஒரு தடவை டஸ்ட் பண்ணிவிட்டு உடனே எண்ணெயில் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு செட் போட்டுட்டேன். போட்ட ப்ரான்ஸ் வந்துட்டு இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததையும் எடுத்துடலாம். ப்ரான்ஸ் வந்து டஸ்ட் பண்ணி போட்டதுமே திருப்பிடக்கூடாது, திருப்பினா மேல் மாவு கலண்டுரும். கொஞ்சம் நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பினா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான பாப்கார்ன் ப்ரான் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மீதியுள்ள இந்த எண்ணெயை சேம் டே யூஸ் பண்ண முடிஞ்சால் குழம்புக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.